ஓகே, ஒரு மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இங்க பேடிங் தன்னோட இன்னர் ஸ்பேஸை டிஃபைன் பண்ற மாதிரி, மார்ஜின்றது இந்த அவுட்டர் ஸ்பேஸ், ஒரு அவுட் சைட் ஆஃப் த பார்டருக்கும் இன்னர் பார்டருக்கும் என்ன ஸ்பேஸ், அதாவது அவுட் சைட் ஆஃப் த ஸ்பேஸை டிஃபைன் பண்றது தான் மார்ஜின். இங்க ரெட் பாக்ஸுக்கு மார்ஜின் 30 பிக்சலும் ப்ளூ பாக்ஸுக்கு மார்ஜின் 10 பிக்சல்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால நமக்கு ரெட் பாக்ஸுக்கு மார்ஜின் ஸ்பேஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஸோ இங்க ப்ளூ பாக்ஸுக்கும் 30 பிக்சல் அப்படின்னு சொல்றது மூலமா இப்போ ரெண்டுத்துக்குமான அவுட்டர் ஸ்பேஸும் ஈக்குவலா இருக்கு. இப்போ ஒரு மார்ஜின்ல நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்றேன் அப்படின்னா -5. இப்போ இது ஃபுல் இன்டென்டைமே எடுத்திருக்குது. ஏன் அப்படின்னா நான் இங்க மார்ஜின் இதுக்கு நெகட்டிவ் அப்ளை பண்றேன். இப்போ ப்ளூ பாக்ஸுக்கும் நான் நெகட்டிவ் அப்ளை பண்றேன் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மார்ஜினுக்கும் பேடிங்க்குமான டிஃபரன்ஸ். ஓகே, நம்ம பேடிங்கை எப்படி ஈச் சைடு அப்ளை பண்ண முடிஞ்சதோ அதே மாதிரி நம்மளால மார்ஜினுக்கும் ஈச் டைரக்ஷனுக்குமே அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இப்படி மார்ஜின் டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட்னு சொல்லி நம்ம ஈச் சைடுமே மார்ஜினை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இப்போ ரெட் பாக்ஸ் மட்டும் நமக்கு மார்ஜின் அப்ளை ஆகிருக்கு. டாப், பாட்டம், ரைட், லெஃப்ட் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிருக்கு. இதே மாதிரி நம்ம ப்ளூ பாக்ஸுக்கும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். இப்போ இப்படி என்னால மார்ஜினை இப்படி அப்ளை பண்ண முடியும். ஆஸ் யூஸ்வல் எப்படி பேடிங்ல ஒரு கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அப்ளை பண்ணணுமோ அதே மாதிரி நம்மளால மார்ஜினுக்கும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல சிம்பிளா இப்படி அப்ளை பண்ண முடியும். எப்படின்னா டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட். இப்போ 10, ரைட் 5, பாட்டம்க்கும் 10, லெஃப்ட்டுக்கும் 5 அப்படின்னு சொல்லி நம்மளால இப்படி அப்ளை பண்ண முடியும். இத கண்ட்ரோல் C. இப்போ நான் இப்படி ரன் பண்றனாலும் சேம் அவுட்புட் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இப்படிதான் ஒரு மார்ஜினையும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல நம்ம அப்ளை பண்ணணும்.